மனிதர்கள் பல நூற்றாண்டுகளா என்ன நம்பினாங்கன்னா, ஒரு உயிரினத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. அதாவது ஒரு உயிரினம் இந்த உலகத்துல பொறக்கணும்னா, ஒரு தாய் அப்புறம் ஒரு தந்தை மூலம் மட்டுமே தான் பொறக்க முடியும் அப்படின்ட்டு மனிதர்கள் நம்புனாங்க. ஆனா 5 ஜூலை 1996 இந்த நம்பிக்கை மொத்தமாவே உடைஞ்சது. ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு பண்ணையில ஒரு அழகான ஆட்டுக்குட்டி ஒண்ணு பொறக்குது. அந்த ஆட்டுக்குட்டியோட பேரு டாலி. இது ஒரு ஃபீமேல். இந்த ஆட்டுக்குட்டியோட பேர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுது. இதோட பேர் ஹிஸ்டரியிலயும் பதிக்கப்படுது. இந்த டாலி அப்படிங்கிற ஆட்டுக்குட்டி தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் குளோன் செய்யப்பட்ட ஒரு பாலூட்டி. இதை சயின்டிஸ்ட் எப்படி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த கவர்மெண்ட்ஸ் இதை பார்த்து ஏன் பயந்து போனாங்க, அப்புறம் மக்களும் ஏன் பயந்தாங்க, அப்புறம் டாலி அப்படிங்கிற இந்த ஆட்டுக்குட்டி எப்படி உலகத்தில் சயின்ஸையே மாத்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராகுல் கிஷோகாந்த். வெல்கம் டு இபாக் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த குளோனிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு உயிரினத்தை அப்படியே ஜெராக்ஸில் போட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு அச்சு பிசுறாமல் வருமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் குளோனிங். இந்த குளோனிங்கை பேஸ் பண்ணி பல மூவிஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோட் படத்தோட கிளைமேக்ஸில் சிஎம் விஜய் மாதிரியே ஒரு குளோனை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா பெட்டராக புரியும். ஸோ இந்த குளோன் அப்படிங்கிற வேர்டு க்ரீக் வேர்டான க்ளான் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இதோட அர்த்தங்கள் பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரலாகவே ஒரு சில பிளான்ட்ஸுக்கு குளோனிங் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு சில பிளான்ட்ஸோட பிரான்ச்சஸ் உடஞ்சிருந்தாலோ அதுவே அந்த இடத்த குளோன் பண்ணி ஒரு புது பிரான்ச்சை உருவாக்கி அதுலேயும் புது லீவ்ஸையும் அதுவே கொடுத்துரும். பாக்டீரியாஸும் அப்படிதான், அதுங்களே பிரிச்சு ஒரு பெரிய அளவில் உருவாகி நிற்கும். ஆனால் இதுவே மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் வேறுபடும். ஒவ்வொரு விலங்குமே ஒரு கருமுட்டை அப்புறம் ஒரு விந்தணு, இது ரெண்டுமே சேர்றதுனால தான் அது ஒரு விலங்கா மாறுது. ஒரு உயிரினம் அது வளர்ந்து பெருசாயிருச்சுன்னா, அதாவது அதோட ஒரு முதிர்ச்சி நிலையை அடைஞ்சிருச்சுன்னா, அதோட செல்ஸ் இன்னொரு உயிரினத்தை உருவாக்குற அந்த திறனை இழந்துரும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. 1950-60களில் சயின்டிஸ்ட் தவளைகளோட கருவில் இருக்கிற செல்ஸை வச்சு சில குளோனிங் செஞ்சாங்க. அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் அதில் அவங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா, குளோனிங் யங் செல்ஸை வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது வயதுக்கு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு உயிரினத்தோட செல்ஸை வச்சு எந்த ஒரு குளோனிங்கும் செய்ய முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணுற விதமாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற ராஸ்லின் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சில சயின்டிஸ்ட் அடல்ட் செல்ஸை வச்சும், அதாவது நல்ல முதிர்ச்சியான உயிரினத்தோட செல்ஸை வச்சும் குளோனிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சவாலாக எடுத்து அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க இயான் வில்மெட், அப்புறம் கியாத் கெம்பல் அப்படிங்கிறவங்க தான் அதில் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களோட கேள்வி ஒன்னே ஒன்று தான். ஒரு நல்ல வயதுக்கு அதாவது நல்ல முதிர்ச்சியான ஒரு உயிரினத்தை வச்சுட்டு அதோட ஒரு செல்ஸ்ல இருந்து இன்னொரு உயிரை முழுமையாக உருவாக்க முடியுமா, அந்த தகவல்கள் அதுக்கிட்ட இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் பலரும் அதை என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் கனவு காண்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. ஆனால் இவங்க அதை விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பல தோல்விகளை இவங்க மேற்கொண்டாங்க. அது மூலியமாக பல லெசன்ஸையும் இவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் அந்த ஆட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக குளோனிங் பண்ணுற ப்ராசஸில் இவங்க இறங்குறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சயின்டிஸ்ட் 3 செம்மறியாடுகள் எடுத்துக்கிறாங்க. அதில் மொதல் ஆட்டோட மடியிலிருந்து சின்ன செல்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது ஆட்டுக்கிட்ட இருந்து கரு முட்டையை எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கரு முட்டைக்குள்ளே இருக்கிற உட்கரு, அதாவது நியூக்ளியஸை சயின்டிஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ வெறும் காலியான கருமுட்டை மட்டும்தான் இருக்குது. அதாவது வெறும் எக்கு மட்டும்தான் இருக்குது, அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு. அதுக்கப்புறம் இந்த முதல்ல எடுத்தாங்க இல்லையா, அந்த ஆட்டோட செல்ஸ்குள்ளே இருக்கிற உட்கருவை கேர்ஃபுல்லாக இந்த காலியான கருமுட்டைக்குள்ளே செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஒன்று கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் ஷாக்கு. அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு. அந்த செல்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நார்மலாக, அதாவது ஒரு இயல்பாக ஒரு கரு எப்படி உருவாகுமோ அந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த கரு கேர்ஃபுல்லாக அந்த 3வது ஆட்டோட கர்ப்பப்பைக்குள்ள அதை பொருத்திடுறாங்க. இப்போ எல்லாருமே குட்டி பிறக்கட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இதுல 277 அட்டம்ப்ட்ஸ் பண்ணி 29 கரு மட்டும்தான் வளர்ந்துச்சு. அதுல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் பிறந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கு. ஆனால் இதோட வெற்றி உலக வரலாற்றையே மாத்திருச்சு. 5 ஜூலை 1996 ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண் ஆட்டுக்குட்டி பிறக்குது. பல மாதங்கள் சயின்டிஸ்ட் இந்த ரகசியத்தை வெளியிடாமையே வச்சிருந்தாங்க. ஏன்னா எல்லாம் சரியா நடந்துச்சா அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இதை வெளியிடலாம் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. 1997 பிப்ரவரி 22 சயின்டிஸ்ட் இந்த நியூஸை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி
ஒரு க்ளோன் ஆட்டுக்குட்டியை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம், ஆட்டை வந்து க்ளோன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் பேஜில் இதுதான் வந்து பெரிய ஹாட் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. ஃபுல் வைரல் ஆகுது. எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு நியூஸ் தான். என்னன்னா, உலகின் முதல் குளோன் பாலூட்டி பிறந்துள்ளது அப்படிங்கிற தலைப்புல வந்து செய்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டுக்கு டாலி அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் இருக்கு. என்னன்னா, இந்த ஆட்டுக்குட்டி வந்து மடியிலிருந்து எடுக்கப்பட்ட செல்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதால அந்த காலத்துல ஒரு பிரபல பாடகியா இருந்தவங்க தான் வந்து டாலி பார்டன். இவங்களோட பேரையே வந்து நகைச்சுவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த பேர் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸும் ஆச்சு. டாலி பிறந்த செய்தி தெரிஞ்சோடனே உலகம் முழுக்க ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ வந்து ஆட்டுக்குட்டியை ஒருத்தங்களால க்ளோன் பண்ண முடியும் அப்படின்னா நாளைக்கு வந்து மனுஷங்களை வந்து அவங்களால க்ளோன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பல கேள்விகளை வந்து எழுப்புச்சு. அது மட்டும் இல்லாமல் பயத்தையும் தோணுச்சு. அப்போ இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த குளோனிங் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து ஃபுல்லாக பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல சட்டங்களை வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க, ஆலோசிக்க ஆரம்பித்தாங்க. இதில் பல மத தலைவர்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, மனிதன் வந்து இயற்கையோட எல்லைகளையும் மீறி வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பத்தாதுக்கு குளோனிங் சம்மந்தமான மூவிஸும் அப்புறம் குளோனிங் சம்மந்தமான புக்ஸும் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அதிகப்படியான நாடுகள் வந்து இந்த குளோனிங்கை வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. என்னதான் டாலிங்கிற இந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு உலக புகழ்பெற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆடு மாதிரி தான் வாழ்ந்துச்சு. ஸோ இது வந்துட்டு 6 ஆரோக்கியமான ஒரு ஆட்டுக்குட்டிகளை வந்து பெற்றெடுத்துச்சு. இது மூலியமாக என்ன தெரிஞ்சுன்னா, குளோனிங் ப்ராசஸ் மூலியமா ஒரு உயிர் முழுமையாக உருவானா அந்த உயிரிலிருந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. சில வருஷங்கள் கழிச்சு டாலி வந்து மூட்டு வலியாலையும் அப்புறம் நுரையீரலில் நோய் ஏற்பட்டதாலையும் 2003 பிப்ரவரி 14 வந்துட்டு எந்த ஒரு மருத்துவ பயனின்றி இறந்து போயிருச்சு. இன்னைக்கு டாலியோட பாடியை வந்து ஸ்காட்லாந்து நேஷனல் மியூசியம்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, பாதுகாத்து வச்சிருக்காங்க. டாலி வந்து இறக்கறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை வந்து நிரூபிச்சுட்டு போச்சு. என்னன்னா, ஒரு நல்ல வயசுக்கு வந்து, அதாவது நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு உயிரினம் வந்துட்டு அதோட செல்ஸ் ஒரு செல்லையும் வச்சுட்டு ஒரு முழுமையாக இன்னொரு உயிரினத்தையே வந்து குளோன் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டு போச்சு. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் வந்து பல உயிரினங்களை வந்து குளோன் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆடுகள், மாடுகள், அப்புறம் குதிரைகள், பூனைகள், நாய்கள், அப்புறம் மான்கள், இந்த மாதிரி பல உயிரினங்களை வந்து குளோன் செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த கண்டுபிடிப்பால் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி அப்புறம் வந்துட்டு நிறைய டிஷ்யூஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இந்த மெடிசன்ஸ் ஃபீல்டுக்கு ஒரு புதிய கதவையே வந்து திறந்து கொடுத்துச்சு. இதை வச்சு நிறைய மெடிசன்ஸும் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டாலி அப்படிங்கிற இந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டு ஒரு சாதாரண ஆடு மாதிரியா 6.5 வருஷம் வாழ்ந்து இறந்துருந்தாலும் இதோட பிறப்பு வந்துட்டு மனித வரலாற்றிலேயே ஒரு அசாதாரண ஒரு திருப்பு முனையாக வந்து மாறிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு ஈபாக் எக்ஸ்பிளைன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.